வணக்கம் நண்பர்களே, சாப்பிட போறோம். குறுக்க யார் வந்தாலும் அடிவேன். குறுக்க அந்த கௌசிக்கு வந்தா என் தம்பி சாப்பாடு ஊட்டுவேன் உனக்கு. என்ன சாப்பாடு பார்த்துருமோம்ல. இன்னைக்கு ஒரு ஆடிஷன் வந்த மதுரைக்கு. பெரிய படம் பேர் சொல்லக்கூடாது, ஏன்னா வாய்ப்பு கிடைக்குதா இல்லைன்னு தெரியல. ஐயா வாங்க, ஐயா வாங்க, சாப்பிட்டீங்களாங்க? ஓகே, அண்ணன் ஆடிஷன் வந்திருக்காப்ல. சுப்பிரமணியபுரம் படத்துல அப்படியா? ஐயோ, கண்டிப்பா கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும்னா கவலைப்படாதீங்க. என்னைக்குமே நம்ம முயற்சி மட்டும் விடவே கூடாது. கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும். அடிச்சு நொறுக்குறோம். ஆமா, சாப்பாடு ஆரம்பிப்போம். நல்ல சாப்பாடு ஒண்ணா இருக்கேன் தம்பி. உனக்கு என்ன? எனக்கே ஏய் மட்டன்ரா. அப்ப வேற ஏன் நம்ம சனிக்கிழமை சாப்பிட மாட்டோம். ஓ அப்படியா? நல்ல வேலையா போச்சு சாமி. நல்ல வேலையா போச்சு. சனிக்கிழமை சைவம் விட்டேன். ரெண்டு சோத்துக்கு வேணா வந்துடும். நல்லா சாப்பிடுவாங்க. பாத்துருக்கீங்களா? நல்ல பழம் சாப்பிடணும். பழம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். பாக்கல தண்ணி தாகமா தீருது. பழம் நல்லா அல்வா பழமா? நல்ல பழம் பொரிச்சு சாப்பிடு. சுட்ட பழம் சாப்பாடு ஆரம்பிச்சிடும் நண்பர்களே. ஐயா, இன்னொரு மைக்கு உங்க கையில் தாண்டா இருக்குமா ராகுல்? சுட்ட பழம் உனக்கு மைக் வேணா தம்பிட்ட கொடுத்துரு. பேச்சு கொடுப்பியா? நல்லா டாக்கி கொடுத்துட்டே இருக்கேன். அப்படியா? நீ கொடுத்தாதான் வீடியோ ஓடாடி ஓடாது. ஏய் சண்டை விடாங்கப்பா. அது மைக் எது அப்படின்றாங்க. தண்ணி சுடுதுடா டேய். அண்ணே அவங்க இப்பதானே சாப்பிட்றாங்க. நான் என்னத்த பேச போறேன்? சோறு சாப்பிட்றியா? என்னாச்சு ராகுல்? சோறு சாப்பிட்றியா? என்ன சோறு? விட்டுட்டு சாப்பிடாதே, வயிறு வலிக்கும். வாழ்க்கையில இப்படி ஒரு வீடியோ எவனும் எடுத்து கொடுத்துருக்க மாட்டேன். அவங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். சோறு நல்லா கட்டியா வச்சிருக்காப்புல. கட்டுச்சோறுண்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆடிஷனுக்கு சாப்பிட ஒரே இல்லாதாயா? ஆமா, அது வீட்டுல இருந்து கொண்டு வரல. நீ தானே? யாருமே இல்லைனே. நல்லா தானே? சரி, காசு எப்படி 500,000 வேணும்னே தேவையாது. என்ன உடம்பு இப்போ ஹோட்டலில் பூரா இல்லைண்ணே நிறைய உடம்பு நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கும். அது கட்டுச்சோறுலாம் வந்திருக்கு. இல்ல அஜினமோட்டா ரொம்ப போடுறதுனால ஒரு கை பெரிய வியாதி வந்துருச்சு. சரி, இந்த டிப்பன் போதுமா? போதும். குழம்பு என்னன்னா அசந்து வருவீங்க. ஏய் முன்னாடி வரியா? இந்த குழம்பு சிந்த குழம்பு இருக்க இங்க வர சவுக்காயத்தை பேப்பர் வச்சு கொடுத்துக்கா. அடி பாவியலாம். ஆட்டுக்கால் பாயா. கண்டுபிடிச்சு என்ன? ஆஹா, சொத்துல ஈ விழுந்துருச்சு. ஆடு செத்து கிடக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியல. சாப்பாடு எனக்கு சாப்பாடு, உனக்கு சாப்பாடு. இந்த மைக் மட்டும் நீங்க வீடியோ சொல்லுங்க. எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க? மைக் எவ்வளவு? இது மைக்கு 3000 ரூபா. எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணீங்க? இங்கே எங்கன்னா நம்ம டவுனுக்குள்ள. சூப்பர். டவுனுக்காரடா? எந்த மைக்பா? இது அண்ணன் யூஸ் பண்ற மைக். எங்க வச்சிருக்கீங்க? இதா 3000 ரூபாய். அட போட்டு கொட்டிட்டே. ஏய் இங்க மீசே இங்க வர. அவரு இங்கே பாத்துக்கிட்டே இருக்கீங்க. நான் சும்மா டம்மினே. டம்மி தெரியுதே. ஏய் அவருக்கு இல்லினே. அந்த வீடியோ பாக்குற 1 மில்லியன் போணும். அவ்வளவு நல்லா இருக்கா? அண்ணா எங்களை மாத்திரம் மேக் பண்ணி காலா என்ன அது? பேசுறேன். தரமா இருக்கு. சூப்பரா இருக்கு முருகனே. சாப்பிடாதே, வயிறு வலிக்கும். அவருக்கு பாக்குறாரு, அவருக்கு ஒரு திட்டம் கொடுக்குறாரு. சாப்பிட மாட்டேங்க. நான் என்ன பண்றது? ஏழாம் படத்தை பாத்தீங்களா? தலைவா வாங்க தலைவா, எப்ப நல்லாங்களா? வரலாற்றிலே முறையா ஷூட்டிங்க்கு சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுற முதலாளி வருதாப்பா அந்த மீசமணி மட்டும்தான். ஆமா, வேற யாரும் கிடையாது. அதுவும் சாதா சோறு இல்ல, ஆட்டுக்கால் பாயா வச்ச சோறு. ஆட்டுக்கால் பாயா. ஆமா, அங்கிட்டு போயான்னு யாரும் சொல்லிடுறாங்க. நல்ல எலும்பா இருக்குது. அண்ணே, எலும்பே இந்த கடி கடிக்கிறேன்னா சாப்பிடுங்க. நீங்க ஆடிஷன் தானா நண்பர்களே? ஐயா ஆடிஷன் இருக்காரு. ஐயா தரக்கு எத்தனை படம் பண்ணி? இங்கிட்டு வாங்க. ஐயா சொல்லுங்க. ஐயா இங்கிட்டு வாங்க. எத்தனை படம் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? ஒண்ணு பண்ணிருக்காரா அவரு? அவர் 5 படம் மீச உட்காந்துருக்காரு. எத்தனை படமும் நடிச்சிருக்காங்க. மீச பயங்கரமா இருக்கு. சான்ஸ் கிடைக்கும். மீச ஐயாவுக்கு வெட்டருவா வேலை கம்பு மீசைன்னுவாங்க. அந்த மீச வச்சிருக்காரு. பேருக்கு சிவகார்த்தி இவரு சாப்பாடு வீடியோ போயிருக்கு. 50-60 மூட வந்துச்சு. 60 மூட வந்துச்சு. ஏக்கருக்கு 26. அதான் நடிகன் சொன்ன உடனே டக்குன்னு மாறினார் கண்டென்ட். ஏக்கருக்கு 26 மூட எடுக்கணும்.
26 மூடை. நல்லா உள்ள வாங்க, ஏன் அங்கிட்டு தள்ளி நிக்கிறீங்க? நல்லா எடுத்தா ஏக்கருக்கு 26 மூடை வரணும். சரியில்லாம இருந்தாலும் ஒரு 18 மூடை. அதுக்கு கீழே இருக்குன்னா விவசாயம் மாரி இல்லை. அப்படியா? ஆமா, உரங்குற எல்லாம் போடுறோம்ல. விவசாயம் வாழ்றதே பெரிய கஷ்டம் தானே. என்னன்னே எல்லாம் போடுறோம். விவசாயம்னா ஜோர் இல்லை நமக்கு. அண்ணன் சாப்பிட்ற சோறு ஏதோ ஒரு விவசாயி கண்ணடி சிந்தி வீட்டுக்கு சரிசி இல்லாம செஞ்சாதான் அந்த சோறு வந்துருக்கு. உணவு மக்கள் வாழ்றதே உணவு உண்றதுக்கு விவசாயம் தான். கோதுமையா இருக்கட்டும், அதுவும் அரிசியா இருக்கட்டும், நவ தானியங்கள் இருக்கட்டும், எல்லாமே நம்ம கொடுக்க இயற்கையான தானியங்கள் தான் அதே. ஆமா, வேற ஒண்ணும் இல்லை. ஏன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு தனியா விட்டு சாப்பிட்றேனே, வயிறு வலிக்குது. பரவாயில்ல, வெரி குட். ஹோட்டல் சாப்பாடு செட்டாக மாட்டுது. ஏன்னா அஜன முட்டை அதெல்லாம் எனக்கே தெரியும். பூராமே அஜன மட்டை போட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்றிக்கிறாங்க. உண்மையிலேங்க உடம்பு எல்லாமே இப்போ அறுவடை இதுக்கு போனேன். நம்ம தொண்டிக்கு ஐயா நல்ல நாட்டுக்கு வந்து தொண்டு நல்லா அது ஆட்டுக்கோழி இல்லனே, இது ஆட்டுக்கால். ஆள் பேசுறத கால் பேசுது இப்போ. ஆமா, சூப்பர், கை கொடுங்க. ஆள் பேசுறதை விட காலத்தை இப்ப பேசுறாங்க. இது நாட்டு கோழின்றாரு. ஆமா, அதுவும் சொல்லிட்டு அது சைஸ் கரெக்டா இருக்கீங்க. 7ஆம் படத்தை நடிச்சிங்களா? இருந்தாலும் ஒரே ஒரு இது விட்டாதானே. 7ஆம் படத்தை நடிச்சிங்களா? கீழே விழுந்தீங்களா? ஆமாண்ணே, கீழே விழுந்தீங்களா? சரி, கை ஜபம் தோச்சு தெரியுமா? அதனால தானே கேட்டேன். இப்ப எப்படி இருக்குன்னு கேட்கலாம். எந்த ஊர் நீங்க? எந்த ஊர் நீங்க நினைக்கிறீங்க? தெரியல உண்மையில. என்ன துபாய் மெயின் ரோடு. சம்பந்தம் இருக்கு. எங்க இருக்குன்னா மேலமடை. மேலமடையா? ஆமா, நான் கேட்கணும். அந்த படத்துல புள்ள அடிச்சிருக்கீங்களா? இல்ல, பார்த்தேன் நிசாந்த். நம்ம ராகுல் தான் எடுக்கிறியா? என்ன ஒண்ணு கைய ஆடுது, என்ன விஷயம் தெரியல. எங்க ஆடினாலும் முறையில இங்க ஆடக்கூடாது. வேலை பார்த்துக்கிறானா தெரியல, கையை ஓவரா ஆடுது. அப்படியே முகத்தை சூம் பண்ணுப்பா. நல்லா பண்ணிருக்கேன். விழுந்தாரு. நம்ம ஆக்ஷனை போட்டுருவோமா? அப்புறம் சரி பண்ணிட்டீங்களா? ஜப்பு சாப்பிடும் போது நம்ம ஆக்ஷனை போட்டுருங்க. பயங்கரமா கண்டிச்சு மாதிரியா போச்சுண்ணே. போட்டோ எடுத்துக்கிட்டே அப்படி இப்படி அளவு டக்குன்னு சிரிப்பான உடனே சிரிக்க ஒரு ஆள் ஊற்றிட்டு நல்லா நடிச்சனா? நல்லா இருக்குல்ல சார்? நல்லா. அந்த படம் வந்தால் நமக்கு நிறைய வாய்ப்பு வருமா? எப்படி பொட்டிஷன், எப்படி லொக்கேஷனு? இல்லைண்ணே கூட இல்லை, அருமையாக பண்ணிக்கிட்டு வானே. கேமரா வந்து எடுத்துக்கிட்டு வாங்க. பண்ணிருந்தேன். அருமையான பண்ணியிருந்தேன். உங்களே நான் நடித்த படத்தில் அண்ணன் தான். அந்த படத்தில் அண்ணன் நடிச்சிருக்காப்புல. இந்த எலும்பே இந்த அளவுக்கு இருக்குன்னா கொடுத்தா என்ன ஆயிருக்கு? கல்யாணக்கார வீடு 2 வீடு தான். அது விட்டு ஸ்டோரியை நான் நல்லா நடிச்சேனா? எப்படி நடிப்பு? சூப்பரா கலக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிண்ணே. அதுதான் அறிமுகம். ஆனா நீங்க மறந்துட்டீங்க, நான் ஞாபகம் வச்சிருக்கீங்க. அப்படியே மறந்தேன், உண்மையிலே மறந்தேன். இங்கே பார்த்துருக்கேன்னு நினைச்சிருப்பாரு. ஆமா, மீசா இருக்கு. அப்ப மீசா என்னைய பாத்தீங்களா? துபாயில பார்த்து மீட் பண்ணமே, ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்து ரொம்ப நாள் நல்லா இருக்கீங்களா? ஆமா, நம்ம தேடல் பார்த்ததுல துபாயில கடற்கரை இல்லையா? இல்ல அபிராமி. தேடல் எப்ப ரிலீஸ் ஆகுது? அபிராமி இல்ல அபிராமி வந்து அப்புறம் கமல் சண்டைக்கு வந்துருவாரு. அதெல்லாம் இருக்கட்டும். பாருங்க, நல்லா சொல்றேன், கேட்டுக்கு உங்களுக்கு தான் சொல்றேன். அண்ணன் மீசமணியில தேடல் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்தை இந்த வீடியோ மூலியமா கொஞ்சம் ஆமா எல்லா வருஷம் நல்லா கேட்டுக்கோங்க. மீசமுருகன் என்ன பண்ணிருக்காருன்னா தேடல்னு ஒரு படம் நடிச்சிருக்காருப்பா. படத்தை எல்லாரும் வீடியோ நல்லா பாருங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் வரும்லனே எல்லாத்தையும் போடுறோம். நல்லா பாத்துருங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தண்ணி குடிக்கிற அழகுலே அண்ணன் தெரிஞ்சிருங்க. தரமான சாப்பாடு. தம்பி அருமையான வீடியோ எடுத்தாப்புல. சப்போர்ட் இருக்கு தம்பி. அண்ணன் ஐயாவில் நம்ம எல்லாருமே ஆடிஷன் வந்திருக்கான். டைரக்டருக்கு சாப்பிட போயிட்டாங்க. சாப்பிட்டு வந்தோம் ஆடிஷன். நம்மளும் சாப்பிட்டோம். நீங்களும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? பொங்கலா பொங்கலையா? ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை ஐயா ஒரு மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட மதுரை மீசமணி அன்பு அண்ணன் ஐயா, அன்பு தம்பி செல்லக்குடி, தம்பி கேமராமேன் ராகுல் அவர். ரொம்ப நன்றி. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சும்மா ட்ருன்னு வந்துவிடுங்க. சுச்சு சொல்லுங்கய்யா. மறக்காம ஸ்டாண்ட் எடுத்துருங்க. அண்ணன் அவ்வளோ